நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் தொடர்ந்து தனிச்சு போட்டியிட்டு வரதையே வழக்கமாக கொண்டிருக்காரு. இப்பயும் போட்டிடுறாங்க. அவங்களுக்கான வெற்றி வாய்ப்பு, நாம் தமிழர் கட்சிக்கான வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? சீமான் அவருடைய ஜாதகம் எப்படி இருக்கு? அவரோட ஜாதகம் நல்ல வலுவாகத்தான் இருக்கு. அதில் எனக்கு எந்த விதமான சந்தேகம் கிடையாது. ஆனால் எவ்வளவு வலுவாக இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ இப்போ ரெண்டு பேர் போட்டிடுறாங்கன்னா ரெண்டு பேருக்குமே டைம் நல்லா இருக்கலாம். ஆனால் ஜெயிக்க போகிறது ஒரு ஆள் தான். ஸோ அந்த கணக்குப்படி பார்க்கும்போது திரு ஸ்டாலின் அவர்களுடைய ஜாதகம் அதை விட நல்ல வலுவாக இருக்குது. அதனால திரு சீமான் அவர்களுக்கு கடைசி லாஸ்ட் டைம் எவ்வளோ எலெக்ஷனில் ஓட்டு வாங்கினாங்களோ அதை விட ஓட்டு எண்ணிக்கை அதிகமாக கிடைக்கும். ஆனால் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு குறைவு தான். ஓகே, அதுவரையும் உங்கள் திடமாக நாம் தமிழர் கட்சியை தொடர்ந்து இயங்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு பார்க்கலாமா? ஸோ நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு ஏற்கனவே ஒரு இப்போ ஏடிஎம்கே டிஎம்கே அதுக்கு அடுத்ததாக பிஜேபி இவங்கெல்லாம் அடுத்தடுத்த இதில் இருக்காங்க, ஓட் பேங்க்கில் இருக்காங்க. ஸோ இவங்க ஒரு அடுத்த கட்டத்துக்கு வரணும்னா அவங்களுடைய எளிமையான வழி இன்னொரு கட்சியோட கூட்டமைப்பாக இருந்து, அதாவது கட்சியோட கூட்டு சேர்ந்து தான் அவங்களால வர முடியும். அதுதான் ஒரு சுலபமான வழின்னு சொல்லலாம். இப்போ தனியாக போட்டியிடும்போது அவங்களுக்கு எவ்வளோ ஓட்டு வருதோ அவங்களுடைய சப்போர்ட்டர்ஸ் அதிகமாகிட்டே வருவாங்க. ஆனால் வெற்றியை நோக்கிய பயணங்கிறது இன்னும் ரொம்ப ஒரு காலம் தள்ளி போய்விடும். அதாவது ஒரு 10 வருஷமோ ஒரு 15 வருஷமோ ஆகிடும். ஸோ அந்த அளவுக்கு வெயிட் பண்ணுமாங்கிறத விட அவங்க எல்லா இடத்தையும் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. சில தொகுதிகளை அடுத்தடுத்த வர எலெக்ஷன் வின் பண்ணிவிடுவாங்க. அது பண்ண முடியும். ஆனால் அதுக்கும் ஒரு இமீடியட்டாக இந்த வருஷமே அதை பண்ண முடியுமா இல்லை அடுத்த எலெக்ஷனில் வருமாங்கிறது கொஞ்சம் டவுட் தான். ஆனால் ஓட்டு எண்ணிக்கை அவங்களுக்கு அதிகமாகிட்டே தான் போகும். அது உறுதியாக சொல்ல முடியும்.